இன்றைக்கி நம்ம மெதுவடை எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிளாஸ் வெள்ளை உளுந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை 1 hour ஊற வச்சுக்கிறேன். 2 to 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். மினிமம் 1 hour ஊற வச்சாலே போதும், அதிக நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை. ஸோ 1 hour ஊற வச்சதுக்கப்புறமா அதை நான் கிரைண்டரில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கிறேன். ஸோ அரைச்சிட்டு அது கூட பெரிய வெங்காயம் சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி பொடிசாக சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இஞ்சி வேணும்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி இல்லை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பெருங்காயத்தூள் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா அடித்து பிசைஞ்சுக்கணும். அப்படின்னா தான் அதில் இருக்கிற ஏரெல்லாம் போய் வடை வந்துட்டு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். ஸோ நார்மலாக நம்மளுக்கு உளுந்த வடை எப்படி போடுவோமோ அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஜஸ்ட் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு, ஸோ நம்மளுக்கு தண்ணியில் கையை நனைச்சிட்டு போட்டால் தான் நம்மளுக்கு அந்த வடை வந்துட்டு கையில் ஒட்டாது. ஸோ அதனால தான் நம்ம தண்ணியில் கையை நனைச்சிக்கிறோம். ஸோ இப்போ சூடாக எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ அதில் நான் இப்போ உளுந்த வடையை போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான அதிரடி உளுந்த வடை தயார். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எனக்கு வந்துட்டு சூடாக உளுந்த வடையும் காஃபியும் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கணும்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.